guys, happy Pongal. So basically இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் ஒரு ஆக்சுவல் மேக்கப் டியூட்டோரியல் வந்து கொடுக்கவே இல்லை. ஐ நோ ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணி வச்சிருந்தேன், அதை என்னால் லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியல. பட் ஒரு இங்கிலீஷ் டியூட்டோரியல் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு போக போகுது. நான் நினைச்சேன் சரி ஓகே ஒரு ரியலிஸ்டிக் ஆக்சுவல் லைவ் மேக்கப் டியூட்டோரியல் மாதிரி காமிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு தான் இதை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் பொங்கல். இது இப்போ இன்னொரு 1.5 மணி நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மணி என்ன 10:10 சம்வேர் அரௌண்ட் 10:30. அதனால நான் கொஞ்ச நேரத்துல இதை உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வீடியோ. இந்த வருஷம் வந்துட்டு ப்ராப்பர் ஆக்சுவல் பொங்கல் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் அது. இது பண்ணும்போது வேற மாதிரி இருந்தது, இப்போ எல்லாம் ஸ்வெட் ஆகி வளைஞ்சி கிழிஞ்சு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி இருக்கு. நான் என்னுடைய ஸ்கின் கேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடி ஆகிருக்கு. ஃபேஸ் வாஷ்க்கு நான் டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதனால ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்டு கிளென்சர் உங்களுடைய ஸ்கின்ல ரொம்பவே சட்டிலாகவும் ஜென்டிலாகவும் இருக்கும். அழகா உங்களுடைய மேக்கப்பா இருக்கட்டும், ஸ்கின் கேர் ரிமைண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் இது உங்க ஸ்கின்னை வந்துட்டு ட்ரை பண்ணாது. இதுல கொலாய்டல், நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு. உங்க ஸ்கின்னோட pH லெவலை இது பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ஒரு வைட்டமின் இ பேஸ் பண்ண ஒரு மாய்ஸ்சரைசர். உங்க ஸ்கின்ல வந்து க்ளோ எடுத்துட்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மாதிரி கையில எடுத்துட்டு நல்லா நான் இப்படி எமல்சிஃபை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ்ல இப்படி நல்லா நான் மசாஜ் பண்ணிப்பேன். இது உங்க ஸ்கின்னை ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டடா பார்த்துக்க போகுது. இது கொஞ்சோண்டு டேக்கியா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு மேக்கப் இதுக்கு மேல போடுறீங்கன்னு வைங்களேன், மேக்கப்பே ரொம்ப நேரம் இது உங்க முகத்துல வந்துட்டு ஒட்டி வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய ஒரு ஃபேவரட்டான காம்போ யூ கைஸ் நோ. ஸோ இதை என்னுடைய கழுத்து முகம்னு அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ நான் சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். சன்ஸ்க்ரீன் அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் வெளியில் போய் நிற்க போகிறேன். நான் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனை பிச்சு இதுக்குள்ளே இருந்து ப்ராடக்ட் இப்படி நோண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது. ஆனால் இது பத்தாது. ஸோ புது பாக்கெட்டே நம்ம எடுத்துருக்கோம். 2 ஃபிங்கர் ரூல் நெத்திக்கு போட்டுட்டேன். அடுத்து ப்ரைம் பண்ணலாம், பட் இன்னைக்கு நான் பண்ணலை. நேராக என்னுடைய லூஸ் பவுடருக்கு போய்க்கிறேன். இப்போ போயிட்டு பொங்கல் வச்ச உடனே இந்த வீடியோவை எடிட் பண்ணி கொடுக்கறது தான் வேலை. ப்ராபப்ளி காலையில் மத்தியானம்குள்ளே இது வந்துடும். உங்களுக்கு சீக்கிரமாக எழுப்பி விட்டுருவாங்க இந்த பொங்கல் டைமில் மட்டும். அப்படி கிடையாது. சரி, முன்னாடியத்தை கூட நான் 5:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இப்போ யாரும் என்னை கம்பல் பண்ணாமல் நானாக எந்திரிக்கிறேன்னா எந்திரிச்சிருவேன். ஆனால் யாராவது கம்பல் பண்ணி இல்லை சொல்லி கமிட்டடாக எந்திரிக்கணும் அப்படின்னா அப்போதான் தூக்கம் வரும், கண்ணு திறக்க முடியாது. கொஞ்சம் காம்பேக்ட் போட்டுக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து என்கிட்ட இங்கே ஒரு ப்ரஷ் இருக்கு. இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு இப்படி கரெக்டாக போய் உட்காரதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ குவிக்காக என்னுடைய ஐப்ரோஸ் நான் யூஸ்வலாக பண்ணிடுவேன். ஸோ ப்ராடக்ட் இப்படி எடுத்துட்டு இப்படி அதுக்கப்புறம் லைட்டாக டார்க் பண்ணிப்பேன். கொஞ்சம் டிஃபைன்டான லைன் வேணும்னா இந்த ப்ரஷ்ல சைடில் இப்படி ப்ராடக்ட் எடுத்து என்னோட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இந்த பிரான்ஸ் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். சும்மா ஐஷேடோ இல்லாமலாம் ஃபெஸ்டிவல் டைம் கிடையாது. மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கணும், கிளாஸியாகவும் இருக்கணும் லிப்ஸ் இன்னைக்கு. அதனால நான் இந்த ரெனேவோட லிப் கிளாஸ் போட்டுக்கிறேன். அடுத்து காஜல், மாமாத்தோட ஒரு கோல் பென்சில் காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன். அப்புறம் இப்படி கொஞ்சோண்டு குட்டியா ஒரு லைன். லாரியலோட ஃபால்ஸ் இல்ல லாஷ் பாரடைஸ் மஸ்காரா. ஓகே, ப்ளஷ் போட்டுக்கலாம். ஹீரோல இருந்து ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன்.
பெக்கால இருந்து ஒரு ஹைலைட்டர், ஃப்ரெஷ் அண்ட் கிளீன் நீட், ரொம்ப ஓவர் த டாப்பாகவும் இல்லை, சிம்பிளா இருக்கு. இப்போ என்னுடைய தலையை மட்டும் போய் ஏதாவது நான் செய்யணும். என்னோட லீஸ்ட் ஃபேவரட் வேலை அது. அதுவும் ஈரமான முடியை வந்துட்டு ஏதாவது செய்யணும்னாலே எனக்கு ரொம்ப மாறி வரும். சென்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ஸ்டார்ஸ் போட்டுக்க போறேன் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இந்த காம்பினேஷன் லைக் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டி ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹால்டி ஃபங்க்ஷன் பண்ணுவோம் நான் இன்ஸ்டாகிராம்ல கூட அதை நான் காமிச்சிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கும் நான் இந்த பர்ஃப்யூம் தான் போட்டிருந்தேன். லைக் இந்த காம்பினேஷன் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஃப்ளேவர்ஸ் இருக்கு. லைக் சாண்டல்வுட் இருக்கு. முக்கியமா இதுல வந்து சாண்டல்வுட் மஸ்க்னு ஒன்று இருக்கு. அதுதான் எனக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, லைட்டா இந்த ஒரு ஊதுவத்தி வாசனை அது கிடையாதானா, ஆனா அந்த மாதிரி இருக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வாசனை. ஸோ திஸ் ஷுட் பி த சென்ட் ஆஃப் த டே, சென்ட் ஆஃப் திஸ் பொங்கல் ஃபார் மீ. பாடி க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேல பாடி மிஸ்டர் அடிக்க வேண்டியதான். நான் ரஸ்மாலையும் அடிக்கிறேன், பட் நான் உள்ளேயும் அடிப்பேன். இப்போ நம்ம போட்ட சென்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். அதை லைட்டாக நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாமாத்தோட பர்ஃப்யூமையும் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்ப்ரெட்ஸ் அடிச்சுக்கிறேன். இதை ஆக்சுவலாக ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. தலை ஓப்பன் பண்ணியாச்சு. லிப்ஸ் ரொம்ப நியூடாக இருந்தது, அதனால கொஞ்சோண்டு கலர் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். கலர் லிப்ஸ்டிக்கா கலர் போட்டுக்கிறேன். ஓகே, gloss மேல லிப்ஸ்டிக், பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அண்ட் இது வந்துட்டு ட்விக் ஃப்ரம் மேக். ஸோ தட்ஸ் இட் கைஸ். எங்களுடைய பொங்கல் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா பொங்கல் சாப்பிட்டு நான் வந்து ஒரு மாதிரியே உட்காந்துருக்கேன், காரமாக எதுவும் சாப்பிட முடியல அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளோதான். நீங்கள் எப்படி உங்களுடைய பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.